கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13 22 வசனங்களிலிருந்து சாத்தான் நம்மை சோதிக்கும் போது நாம் என்ன செய்யக்கூடாது அல்லது எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று பார்த்தோம். முதலில் சாத்தான் நம்மை சோதிக்கும் போது அவன் நியாயமாக செயல்படுவான் என்று எதிர்பார்க்க முடியாது. காரணம், அவன் பொய் தந்திர அநியாய செயல்களுக்கு பெயர் போனவன். அவனிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது, சாத்தான் நம் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்க கூடாது. மூன்றாவது, தேவனுடைய வல்லமையான செயல்களை யாராலும் தடுக்க முடியாது. தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக சாத்தானின் மிரட்டல் ஒன்றுமில்லை என்று 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23 33 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் சாத்தான் நமக்கு பாடுகளையும் துன்புறுத்தல்களையும் கொடுக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், துன்புறுத்தலுக்கு நம்முடைய பதில் செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்று சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். இன்று நாம் விசுவாசத்திற்காக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்காத ஒரு காலகட்டத்தில் இருக்கலாம். ஆனால் இன்று திருச்சபை மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போர் திருச்சபை துன்புறுத்தல் மூலமாகத்தான் மறுமலர்ச்சி அடையும் என்று நம்புகிறார்கள். காரணம், திருச்சபை வரலாற்றில் துன்புறுத்தல் எப்போதெல்லாம் வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் திருச்சபை மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படி துன்புறுத்தல் அல்லது உபத்திரவம் வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்காவிட்டாலும் அல்லது விரும்பாவிட்டாலும், அப்படி ஒரு துன்புறுத்தலை ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்தால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த துன்புறுத்தல் அல்லது உபத்திரவம் குறித்த போதுமான இறையியல் போதனை இல்லாத காரணத்தால் பலர் சோதனைகள் வரும்போது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அவரிடத்தில் கோபப்படுவதை நாம் பார்க்கிறோம். பொருளாதார செழிப்பும் சரீர ஆரோக்கியமும் உபத்திரவமற்ற சமாதான சூழலும் நம்முடைய விசுவாச உரிமை என்று நினைக்கிறோம். எனவே உபத்திரவம் வரும்போது நாம் கசப்படைகிறோம், முறுமுறுக்கிறோம், விசுவாசத்திலிருந்து பின்வாங்குகிறோம். ஆதி திருச்சபை சந்தித்த முதல் துன்புறுத்தலை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பின்பு அதிகாரிகளால் இனி ஒருபோதும் கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது என்று மிரட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் ஆதி திருச்சபை துன்புறுத்தலுக்கு எப்படி பதில் செயல் செய்தார்கள் என்று இந்த வசன பகுதி, அதாவது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23 33 வசனங்களில் பார்க்கிறோம். ஆதி திருச்சபை விசுவாசிகள் எப்படி துன்புறுத்தலை கையாண்டார்கள், அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன என்று தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று, நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம், துன்புறுத்தல் வரும்போது நாம் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். We respond to persecution by affirming our commitment to God. 23 24 வசனங்கள், 23 24 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது பேதுருவும் யோவானும் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று கர்த்தருடைய வல்லமையை நோக்கி தங்கள் கவனத்தை திருப்பினார்கள் என்று பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் நடந்த நிகழ்வுகளை விசுவாசிகளுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் அறிவித்தவுடன் அவர்கள் செய்த முதல் விஷயம், அவர்கள் பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி உருக்கமாக ஜெபித்தார்கள். வேறு வார்த்தையில் சொல்வதென்றால், தங்கள் கவனத்தை சர்வ வல்லமை உள்ள கர்த்தரிடமாய் திருப்பினார்கள். அவர்கள் கோபப்படவில்லை, வருத்தப்படவில்லை, ஆலோசனை சங்கத்தாரை தூஷிக்கவில்லை, அதிகாரத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. மாறாக கர்த்தரிடமாய் தங்கள் கவனத்தை திருப்பி ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபத்தை தொடர்ந்து பாருங்கள். அவர்கள் எப்படி தங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள்? கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைவுபடுத்துவதன் மூலம் தங்கள் ஜெபத்தை ஆரம்பித்தார்கள். கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இந்த வசனத்தில் கர்த்தாவே என்று அழைக்க
விசுவாசிகள் வழக்கமான குறியாஸ் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக முழுமையான அதிகாரம் பெற்றவர், ராஜரீகம் செய்யும் கர்த்தர் என்று அர்த்தம் கொள்ளும் டெஸ்போட்டஸ் என்ற புதிய வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 6 முறை மட்டுமே கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பில் இது பெரும்பாலும் ஆண்டவர் அல்லது எஜமான் என்று மொழிபெயர்த்திருந்தாலும் இதனுடைய சரியான அர்த்தம் ராஜரீகம் செய்யும் கர்த்தர், எல்லாவற்றின் மேலும் சொல்ல போனால் தீமையின் மேலும் அதிகாரம் மிக்கவர், அவரை தாண்டி ஒரு அதிகாரமும் இல்லை என்ற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் எல்லா வல்லமையையும் பெற்ற, அதாவது பேதுருவையும் யோவானையும் சிறைபிடித்து பயமுறுத்தின ஆலோசனை சங்கத்தார் உட்பட எல்லாரையும் உண்டாக்கின, கட்டுப்படுத்துகிற ஒருவரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்ற உணர்வோடு தங்கள் ஜெபத்தை தொடங்கினார்கள். தொடர்ந்துள்ள வசனத்தை வாசிக்கும் போது இது இன்னும் தெளிவாக வெளிப்படுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்த தீய மக்கள் கூட கர்த்தருடைய இறையாண்மையின்படிதான் செய்தார்கள் என்ற அர்த்தத்தில் இந்த ஜெபம் தொடர்கிறது. 26 28 வசனங்களை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டங்கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அதாவது உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இப்படி நடந்தது என்று கர்த்தர் சர்வ வல்லவர், அவரை தாண்டி யாரும் நம்மை தீண்ட முடியாது என்ற விசுவாச அறிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஜெபம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் பதிவு செய்யப்பட்ட 2வது ஜெபம். முதல் ஜெபத்தை நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம். அந்த முதல் ஜெபத்தில், அதாவது யூதாசுக்கு பதில் யாரை நியமனம் செய்யலாம் என்று ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்ட அந்த முதல் ஜெபத்தில் கர்த்தர் இருதயங்களை அறிகிறவர் என்ற கருத்து பதிவு செய்யப்பட்டது. 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே என்று அந்த ஜெபத்தை பேதுரு ஆரம்பித்தார். இங்கு அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த 2வது ஜெபம் கர்த்தருடைய ராஜரீகத்தை வலியுறுத்துகிறது. 26 28 வசனங்கள் அரசியல் அதிகாரமும் ஆதிக்கமும் கொண்ட 4 குழுக்கள் மீது கர்த்தர் எப்படி ராஜரீகம் பண்ணுகிறார் என்று விளக்குகிறது. 1, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பின ஏரோது ராஜா 26ஆம் வசனம். 2, அதிகாரியான பொந்தியு பிலாத்து 28ஆம் வசனம். 3, புறஜாதிகளான ரோமர்கள். 4, தன்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேல் மக்கள் என்று கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின 4 அரசியல் அதிகாரம் மிக்க குழுக்களை விசுவாசிகள் பட்டியலிட்டு இவர்களுக்கு மேலாக கர்த்தர் எப்படி சர்வ வல்லவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இந்த 4 குழுக்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒன்று கூடி வந்தவர்கள். வெளி தோற்றமாக பார்க்கும்போது இந்த 4 குழுக்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்து வெற்றி பெற்றதாக தோன்றலாம். ஆனால் ஆதி விசுவாசிகள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், கர்த்தருடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இவர்கள் கூடி வந்தார்கள். அதாவது என்ன நடைபெற வேண்டும் என்று கர்த்தருடைய வல்லமையும் சித்தமும் ஏற்கனவே தீர்மானித்திருந்ததோ அதை அவர்கள் செய்தார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். என்ன நடந்தாலும் அது விசுவாசிகளுக்கு தீங்கு விளைவிக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதிலும் கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறது என்று நம்பினார்கள். அதாவது ஆதி திருச்சபை சந்தித்த இந்த முதல் உபத்திரவம் தேவன் சூழ்நிலையின் மேலுள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக நடந்தவைகள் எல்லாம் தேவன் சர்வ வல்லவர் என்பதையே நிரூபிக்கிறது. காரணம், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறாது என்பது அவருடைய விசுவாசம். சாத்தான் நமக்கு கடினமான நேரத்தை தரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து நிற்கிறோம் என்று நாம் உணரும் போது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்ற தீமையிலிருந்தும் நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அப்போஸ்தலர்களின் ஜெபத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று அறிந்த நிலையில் இந்த மனிதர்களில் ஒருவராக நாம் இருந்திருந்தால் என்ன ஜெபம் பண்ணி இருப்போம்? ஆலோசனை சங்கத்தாரை தண்டிக்கும்படி கேட்டிருப்போம், அல்லது உபத்திரவத்தை நிறுத்தும்படி கேட்டிருப்போம்,
குறைந்தது உபத்திரவம் தொடர்ந்தால் நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையாவது கேட்டிருப்போம். ஆனால் இது எதையும் அப்போஸ்தலர் கேட்கவில்லை. மாறாக என்ன கேட்டார்கள்? 29-30 வசனங்களில், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். என்ன சொல்லி ஜெபித்தார்கள்? அவருடைய பயமுறுத்தல்களை கவனித்தருளும் என்று மன்றாடினார்கள். அதாவது, கர்த்தாவே, இந்த விஷயத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேண்டும்? உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்யும், அது போதும். கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவருடைய சர்வ வல்லமைக்கு நம்மை கீழ்ப்படுத்துவதுதான் துன்புறுத்தலில் நம்முடைய முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த பலத்தில் செயல்பட்டிருந்தால் யூத ஒடுக்குமுறையை பார்த்து பயந்து கலிலேயாவுக்கு ஓடி போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரின் இறையாண்மையை நம்பி இருந்ததால் தைரியமாக யூத ஒடுக்குமுறைகளை சந்தித்தார்கள். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், துன்புறுத்தல் வரும்போது நாம் வேத வசனத்தை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தில் அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் பயன்படுத்தும் வேத வசனங்களை பாருங்கள். முதலில் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதம் 146:6 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள சிருஷ்டிப்பின் வரலாறை 24ஆம் வசனத்தில் சுட்டிக்காட்டி, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன் என்று ஜெபித்தார்கள். இரண்டாவதாக சங்கீதம் 2:1-2 வசனங்களை 25-26 வசனங்களில் அப்படியே குறிப்பிட்டு, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே என்று ஜெபித்தார்கள். மூன்றாவதாக ஏசாயா 42, 52, 53 அதிகாரங்களில் உள்ள பாடுபடும் தாசன் வசனங்களை சுட்டிக்காட்டி 30ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஜெபித்தார்கள். இப்படி மோசேயின் புத்தகம் தொடங்கி சரித்திர புத்தகங்கள் மற்றும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலிருந்து வசனங்களை சுட்டிக்காட்டி கர்த்தரிடத்தில் தங்கள் பற்றுறுதியை வெளிப்படுத்தினார்கள். கட்டாயம் இந்த வசனங்களை அந்த நேரத்தில் எடுத்து வாசித்திருக்க வாய்ப்பில்லை. காரணம், முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் சாதாரண விசுவாசிகள் புத்தக சுருள்களை சொந்தமாக வைத்திருக்கவில்லை. இதை அவர்கள் மனப்பாடம் செய்து மனதில் இருந்துதான் ஒப்புவித்திருக்க வேண்டும். மனப்பாடம் செய்து ஒப்புவித்தது மட்டுமல்ல, அந்த வசனங்களை எப்படி தங்களுடைய சூழ்நிலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆதி விசுவாசிகள் மேற்கோள் காட்டிய இந்த வசனங்களை கவனமாக பார்ப்போம். குறிப்பாக இந்த ஜெபத்தில் சங்கீதம் 2:1-2 வசனங்களை 25-26 வசனங்களில் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். முதல் ராஜரீக சங்கீதமாகிய 2ஆம் சங்கீதத்திலிருந்து இந்த மேற்கோள் வருகிறது. ராஜரீக சங்கீதங்கள் என்பது இஸ்ரவேலின் புதிய ராஜாக்களை ஏற்படுத்தும் போது அல்லது புதிய ராஜாக்கள் அரியணை ஏறும் போது பயன்படுத்தப்பட்ட சங்கீதங்கள். ராஜாக்களின் ஆளுகைக்கு இடைப்பட்ட காலத்தில் நிலவி வந்த குழப்பமான சூழலை இந்த சங்கீதம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரவேலை சுற்றியுள்ள நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தின் குழப்பத்தை பயன்படுத்தி தேசத்தின் மீது படையெடுக்க வாய்ப்பு பார்த்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக சமஸ்த இஸ்ரவேல் முழுவதற்கும் தாவீது ராஜாவாக முடிசூட்டப்பட்ட போது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மீது படையெடுத்தார்கள். இந்த சூழலில் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் அவர்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் விருதாவானவை என்று சங்கீதக்காரன் அறிவித்தார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது தொடுக்கப்படும் எந்த ஒரு தாக்குதலும் தேவனையே தாக்குவதாகும் என்று சங்கீதக்காரன் அறிவித்தார். தேவனுக்கு அறைகூவல் விடுக்கும் யாரும் தோல்வியுற்று அழிவார்கள் என்று திட்டமாக சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த ஜெபத்தில் வழிநடத்தியவர் இந்த சங்கீதம் 2 நன்கு அறிந்திருந்தார். வசனங்களை மனப்பாடம் செய்து மேற்கோள் காட்டினார். பரிசுத்த ஆவியானவர் தாவீதை இந்த வசனங்களை எழுத தூண்டினார் என்று தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்தை தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தினார். இந்த சங்கீதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பது இஸ்ரவேலின் ராஜாவை குறித்தது.
ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்குரியவைகளாக சங்கீதத்தில் சொல்லப்பட்ட பண்புகளை இஸ்ரவேலின் எந்த ஒரு ராஜாவும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. எனவே சங்கீதம் 2 உலக பிரகாரமான ராஜாக்களை பற்றியது அல்ல, அது வரப்போகிற மேசியாவை குறித்தது என்று யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே சங்கீதம் 2 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் என்ற வார்த்தையை ஆதி அப்போஸ்தலர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் என்று வியாக்கியானம் செய்தார்கள். இப்படி இயேசுவுக்கு நேர்ந்ததை சங்கீதம் 2 மிக சரியாக முன்னிழலாக காட்டிற்று. ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக ராஜாக்கள், அதிகாரிகள், புறஜாதிகள் மற்றும் யூத ஜனங்கள் ஆகிய 4 குழுவினர் கூடுவார்கள் என்று சங்கீதக்காரன் முன்னுரைத்திருந்தார். இந்த 4 குழுக்களும் இயேசுவுக்கு எதிராக கூடினார்கள். ராஜாவான ஏரோது, அதிகாரியான பொந்தியு பிலாத்து, புறஜாதிகளான ரோமாபுரி வீரர்கள் மற்றும் பரிசேயர் உட்பட இஸ்ரவேல் மக்கள், இப்படி பூமியின் ராஜாக்களும் ஆட்சியாளர்களும் ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் அவனுடைய ஆட்களும் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் எதிராக ஒன்றிணைந்த போது இது ஏதோ கடவுளுக்கு விரோதமான சூழ்ச்சி வெற்றியடைந்ததாக தோன்றி இருக்கலாம். ஆனால் சங்கீதம் தொடர்ந்து சொல்வது போல பரலோகத்தில் அமர்ந்திருப்பவர் நகைத்தார், கர்த்தர் அவர்களை பார்த்து இகழ்ந்தார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு எதிராக போராடுவது முற்றிலும் பயனற்றது, முட்டாள்தனமானது என்பதை இந்த சங்கீதத்திலிருந்து ஆதி அப்போஸ்தலர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். கடவுளின் எதிரிகள் இயேசுவை கொண்டபோது அவர்கள் வெற்றி பெற்றதாக நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் உயிருள்ளவர்களையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்கவும் தாவீதின் சிங்காசனத்தில் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்டவராக ஆட்சி செய்யவும் மீண்டும் வருவார். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? வேத வசனத்தில் இருந்துதான் கிடைத்தது. நம்முடைய விசுவாச ஒழுங்குகள் சீர்கெட்டு போவதற்கு முக்கிய காரணம் நாம் வேத வசனத்தால் நம்முடைய ஜபங்களை ஒழுங்குபடுத்துவதில்லை. நாம் எந்த அளவுக்கு வேத வசனத்தில் தேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்புறுத்தல்களை சந்திக்கும் போது வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் துன்புறுத்தலுக்கு பதிலளிக்க வேண்டும். மூன்றாவதாக, துன்புறுத்தல் வரும்போது கர்த்தருடைய ஜனங்களோடு ஐக்கியமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருச்சபை நிர்வாக அமைப்பில் வளர்ந்திருப்பது போல ஆதி திருச்சபைக்கு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கவில்லை. அவர்களுக்கு இருந்ததெல்லாம் விசுவாசிகள் என்ற ஒரு கூட்டுறவு மட்டுமே. ஒருவரை ஒருவர் சந்தித்து தேற்றுவதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. எனவே பேதுருவையும் யோவானையும் ஆலோசனை சங்கத்தார் விடுவித்தவுடன் அவர்கள் உடனடியாக செய்தது அவர்கள் சக அப்போஸ்தலர்களையும் விசுவாசிகளையும் தேடி சென்றார்கள். அவள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவற்றையும் அறிவித்தார்கள் என்று 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவன் சபையை ஏற்படுத்தியதற்கு இதுவும் ஒரு காரணம். சாத்தானுடைய கடுமையான தாக்குதல்களுக்கு நாம் தயாராயிருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய சகோதர சகோதரிகளுடன் ஐக்கியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் திரும்ப திரும்ப அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் விசுவாசிகளின் ஒரு மனம் வலியுறுத்தப்படுகிறது. ஒரு மனப்பட்டு என்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் நூலில் சுமார் 12 இடங்களில் வருகிறது. குறிப்பாக 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாக ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் அவர்கள் அந்யோன்யத்திலும் அதாவது ஐக்கியத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இதுதான் ஆதி திருச்சபையின் வெற்றியின் ரகசியம். ஒரு மனமும் நமக்கு மற்றவர் தேவை என்ற உணர்வும் தான் திருச்சபை ஐக்கியத்திற்கு முக்கிய காரணம். சில வேளை நாம் நினைக்கலாம் நமக்கு மற்றவர்கள் தேவையில்லை, என்னுடைய சொந்த பலத்தில் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைக்கலாம்.
அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் இன்னும் கடினமான நேரங்களை சந்திக்கவில்லை என்பதுதான். தற்போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு விசுவாசிகளின் ஐக்கியம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆதி திருச்சபை சந்தித்த பாடுகளை நாம் சந்திக்க நேரிட்டால் நம்முடைய விசுவாச சகோதர சகோதரிகளிடத்தில் அடைக்கலம் கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இருக்காது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 23ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு, அதாவது பேதுரும் யோவானும் சொன்னதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லுகிறது. சில மொழிபெயர்ப்புகளில் அவர்கள் இதை கேட்டதும் ஒன்றாக தம் குரலை உயர்த்தியவர்களாக இறைவனை நோக்கி வேண்டினார்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு சத்தமிட்டு என்பது ஒருமையில் உள்ளது. அநேகர் சத்தமிட்டார்கள், ஆனால் அது ஒரே சத்தமாக இருந்தது. அதாவது அவர்கள் தனித்தனியாக ஜபிக்கவில்லை, ஒரே நேரத்தில் அவரவர் தனக்கு தோன்றியது போல் ஜபிக்கவில்லை. சத்தமிட்டு ஜபிப்பது என்பது வெவ்வேறு விஷயங்களுக்காக சத்தமிட்டு ஜபிப்பது அல்ல. அப்படி செய்தால் அதில் ஒரு மனம் இல்லை, குழப்பமும் கூச்சலும் தான் இருக்கும். ஒருவர் ஜெபிக்க மற்ற எல்லாரும் அவருடன் உடன்பட்டு ஜெபித்தார்கள். எனவே அவர்கள் உண்மையில் ஒரே குரலில் ஜெபித்தார்கள். ஆதி திருச்சபை இந்த நேரத்தில் 5000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் அடங்கிய கூட்டமாக இருந்தது. அந்த 5000 பேரும் ஒரே மனமாக இருந்தார்களாம், ஒரே மனமாக ஒரே குரலில் ஜெபித்தார்களாம். அதுதான் அந்த இடத்தை அசைத்தது. இன்று ஏன் ஆண்டவர் நம்மை அசைப்பதில்லை என்பதற்கு நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ள இந்த வசனம் நம்மை அழைக்கிறது. ஒற்றுமை என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக தோற்றமளிப்பதையோ ஒரே மாதிரியாக சிந்திப்பதையோ அர்த்தப்படுத்துவதில்லை. ஒரே போல ஆடை அணிவதையோ அல்லது ஒரே பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடுவதையோ வைத்து அல்ல. விசுவாசிகளாக நாம் ஒரே ஆன்மீக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு ஒருவர் தேவையை நம்முடைய தேவையாக உணர்ந்து ஜெபிப்பதில் நம்முடைய ஒரு மனம் வெளிப்பட வேண்டும். இந்த தீய உலகத்தை எதிர்த்து நாம் ஒன்றாக நிற்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய ஒருமைப்பாடுதான் நாம் வரும் நாட்களில் சந்திக்க இருக்கும் சவால்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடும். எனவே துன்புறுத்தல் வரும்போது நாம் சக விசுவாசிகளோடு ஐக்கியமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக 4வதாக நாம் தேவ பலத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க முயற்சிக்க வேண்டும். We respond to persecution by affirming our commitment to God's work. தேவன் சர்வ வல்லவர், எல்லா அதிகாரங்களுக்கும் மேற்பட்டவர் என்று அறிந்த நிலையில் ஆதி விசுவாசிகள் கிறிஸ்துவின் விரோதிகளை தண்டிக்கும்படி கேட்கவில்லை அல்லது உபத்திரவத்தை நிறுத்தும்படி கேட்கவில்லை, தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கவில்லை. ஆனால் என்ன கேட்டார்கள்? 29-30 வசனங்கள், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். சாத்தான் நமக்கு கடினமான நேரத்தை தரும்போது பழிக்கு பழி வாங்கக்கூடிய அல்லது கோபமுள்ள ஆவியை கொள்ளாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆலோசனை சங்கத்தார் எப்படி பழியம் வாங்குவது என்று யோசிப்பதற்கு பதிலாக இந்த சூழலில் கர்த்தருடைய வசனத்தை எப்படி பிரசங்கிப்பது என்று கவலைப்பட்டார்கள். துன்புறுத்தலை பார்த்து ஓடி ஒளியவில்லை, சுய பரிதாபம் செல்ஃப் பிட்டி கொள்ளவில்லை, பழி வாங்க துடிக்கவில்லை, மாறாக சாட்சி அளிக்க அதிக தைரியத்திற்காக ஜெபித்தார்கள். இதன் விளைவாக அவர்கள் மிகுந்த வல்லமையுடன் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுத்தார்கள் என்று 31 மற்றும் 33ஆம் வசனங்களில் பார்க்கிறோம். 31ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 33ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு வேத வசனத்தை பிரசங்கிக்க அப்போஸ்தலர்களை பலப்படுத்தியது. இதே அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுரு ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பரே என்று தைரியமாக வசனத்தை பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அதே போல மற்ற அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேதுருவை போலவே தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கடந்த மாதம் நாம் பார்த்தது போல அப்போஸ்தலர்களின் பிரதான வேலையே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாயிருப்பதுதான்.
எனவே சாட்சி பகருதல் அவர்களுக்கு மேலும் துன்புறுத்தலை ஏற்படுத்தினாலும் கூட அதை செய்தார்கள். ஆலோசனை சங்கத்தார் இயேசுவின் நாமத்தை பற்றி பேசக்கூடாது என்று 2 அப்போஸ்தலர்களை எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கையானது அவ்விருவரையும் அமைதியாயிருக்கும்படி செய்வதற்கு பதிலாக 12 மனிதர்கள் மற்றும் விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணப்படுத்தவும் பிரசங்கிக்கவும் செய்யக்கூடிய விளைவை ஏற்படுத்தியது. இதே அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டன என்று அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். துன்புறுத்தல் வரும்போது ஒன்று நாம் கடவுளிடமிருந்து விலகி விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவோம், அல்லது நாம் கடவுளிடம் நெருங்கி விசுவாசத்தில் உறுதியாவோம். இது எப்படி நாம் துன்புறுத்தலை அணுகுகிறோம் என்பதை வைத்து இந்த விளைவு நமக்கு ஏற்படும். எனவே துன்புறுத்தல் வரும்போது ஆதி அப்போஸ்தலர்களைப் போல நாம் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோம், வேத வசனத்தை சார்ந்திருக்க கற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய ஜனத்தோடு ஐக்கியமாயிருக்க கற்றுக்கொள்வோம், தேவ பலத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க கற்றுக்கொள்வோம். அப்படி செய்யும் போது ஆதி விசுவாசிகளைப் போல நாமும் துன்புறுத்தலில் நிலைத்திருக்க முடியும். இந்த பகுதியிலிருந்து ஜெபத்தை குறித்த சில பாடங்களும் உண்டு. அதை நாம் ஒரு தனி பாடமாக அடுத்த முறை கற்றுக்கொள்வோம். அதுவரையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வரவிருக்கும் புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் வழிநடத்துவாராக. ஆமேன்.